ஓம் நம சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 13/7/2026 இன்றைய தினம் அன்னதானம் அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் அருள்மிகு ஸ்ரீ உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் இன்றைய உபயதாரர்கள். இன்னைக்கு ஸ்பான்சர்ஸ் யாரும் இல்லைங்க. இன்னைக்கு ஸ்பான்சர்ஸ் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரருளால இந்த அன்னதான சேவை தடையில்லாம நடக்கணும்னு எல்லாருக்கும் எல்லார் சார்பாக வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதான சேவையில எவ்வளோ பெரிய ஒரு சவால்களை சந்திச்சுட்டு வரோம். போன மாசம் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், 20 நாளுக்கு மேல அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் கொடுத்தோம். இந்த மாசமும் கிட்டத்தட்ட 13 தேதி ஆகுதுல 7-8 நாள் கிட்ட அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அன்னதானமா கொடுத்துட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அன்னதானமா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இறைவன் அருளால இது தடையில்லாம நல்லபடியா நடக்கணும்னு மறுபடியும் மனசார வேண்டிக்கிறேன். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால இத்தனை சிவனடியார் சாதுக்கள் சாப்பிட்றாங்க. இங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், இங்க இருக்கிற சாமியாருங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. எல்லாரும் வயிறார மனதார சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும், மனசார வாழ்த்தணும்னு எல்லாமல்ல ஈசன் பொற்பாதத்தில் வேண்டிக்கிறோம். நமக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணவங்க, இதுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ண போறவங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் தான் ஸ்பான்சர். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் பேரருளால எல்லாரும் நலமுடன் வளமுடன் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடலாங்க ஐயா, சாப்பிடுங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும். அண்ணாமலையார் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறாரு. அவர் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அண்ணாமலையார் எவ்வளோ நம்ம மேலே ஆசைப்படுறாரோ அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பாக எல்லாம் நல்லது செய்யணும். கண்டிப்பாக சார்பாக நாங்கள் கண்டிப்பாக உங்களை மீண்டும், ஏன்னா இப்போ இப்போ நிறைய பேர் அவங்க கொஞ்சம் கொடுத்தா கூட அவங்க புண்ணியம் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக சரிங்களா? ஃபுல்லாக கொடுக்கறதுனால ஏதோ அவங்களால முடிஞ்சதை கொடுத்து அவங்க செய்கிறாங்க. அதனால் அவர் அண்ணாமலையார் அந்த மாதிரி உணவு தான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு. சரி சரி. அதனால் மீண்டும் அண்ணாமலையார்
எல்லா சிவனடியார் சார்பாகவும் அண்ணாமலையாரை நின்று நாங்கள் கேட்டுக்கிறோம். நல்லா இருக்கு. நமச்சு. சொல்லிடுறேன். டிஃபன் போடுறேன் நாளைக்கு அமாவாசைல்ல, அதனால நாளைக்கு இன்னொருத்தவங்களும் சாப்பாடு சொல்லியிருக்காங்க. மதியானம் நிறைய சாப்பாடு போட்டு வீணாகிறத காலையில் டிஃபன் போட்டோன்னா காலைல ஒரு பார்ட்டு பிரித்து கொடுத்துடலாம், மதியானம் ஒரு பார்ட்டு பிரித்து கொடுத்துடலாம், கரெக்டாக இருக்கும். அதுக்காக காலைல வாங்க, டிஃபன் போடுறோம் வாங்க. வாங்க. போயிட்டு வந்ததா காலைல டிஃபன் போடுறோம் வாங்க. இட்லி பொங்கல் பூரிலாம் போடுறோம். சரி என்ன பண்ணலாம் அதுக்கு? சரி நான் கொடுக்க சொல்கிறேன் காலைல அப்படி முடிஞ்சா. பாட்டி சாப்பிட்டே இல்லையா? ஏன் ஒன்றும் சாப்பிடல? சாப்பிடுச்சு. சாப்பாடு மோர் டீலாம் சாப்பிட்டேம்மையா? அப்புறம் இல்லைன்ற இப்படி காமிச்சா இல்லைதான் அர்த்தம். ஓ சரி, வெட்டி வம்பு நான் வேலைக்கு வாங்குறேன். சரி சந்தோஷமா இருக்கும். இப்ப அம்மகலம் ஒன்றும் ஜாலியா இருக்கும் பாரு, அப்படி ஒரு ஜாலியா இருக்கும். ஓம்பொடி சாப்பிட்டியா? இருக்கா? சரி ஜலகு வாங்க. நல்லா இருக்கா? சரி சரி என்ன சொன்னா சந்தோஷமா இருக்கிற பொழுது யா நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அண்ணாமலையார் அன்னதானம். அன்னதானம் பண்ணுறவங்களும் சரி, வழி நடத்துகிறவங்களும் சரி, எல்லாருமே நல்லா இருக்கணும் சார். நமச்சி பார்த்து பொறுமையா வா. என்ன பாட்டி அப்புறம் நாளைக்கு ஊருக்கு போக போற ஜாலியா? ஏன்னா வாங்கி கொடுத்துட்டு போ. என்ன உனக்கு என்ன ஒன்று அல்வா ஒண்ணுமா? அல்வா கொடுக்குது எனக்கு. ஏன்னா வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னா அல்வா சாப்பிட்டு எனக்கு இப்போயே அல்வா கொடுக்குது எனக்கு. நீ என்ன சாப்பிட்ட காலைல? காத்தால டீ சாப்பிட்டேன். மோர் குடிச்ச ரசம் தான் சாப்பிட்டேன். உடச்சல் என்னது? வணக்கம் சொல்லு. எனக்கு இந்த மாதிரி ஒரு சட்டை, சாமியார் சட்டை மாதிரி ஒன்று, ஒரு சொட்டர் வேணும். சொட்டர் வேணுமா? அடிக்கிற வெயில் என்னத்துக்கு போகணும் சொட்டர்? மழை வந்துச்சுன்னா என்ன? மழை வந்தா நீ பாத்துக்கலாம்.
என்ன சட்டை ஒன்று வாங்கி தரேன். ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சட்டை வேணுமா டிஷர்ட் வேணுமா? டீ ஷர்ட்டில் சாமியார் மாதிரி இருக்கணும். அதுதான் சாமியார் மாதிரி நீ இருக்கணுன்றதுக்காக நான் எனக்கு வேற இப்போ எனக்கு ஒரு டிஷர்ட் தரேன். காசுலாம் தர தேவையில்ல, காசு வெய்ய. டிஷர்ட் ஒன்று தரேன், போட்டுக்கோ. சரி சரி இந்த வரேன். காத்தால உஷக்காலம் காத்தால ஏந்து கேசரி கேசரி சாப்பிடு. சாப்பிடலாண்ணா நீ அண்ணன் சாப்பிட வேண்டாம். நீ சாப்பிடு, அண்ணா அப்புறமா சாப்பிடு. அண்ணி சாப்பிட்டா நாங்க சாப்பிட்ட மாதிரின்றாரு. அப்படியா? தங்கச்சி சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி நான். தங்கச்சி சாப்பிடுமா தங்கச்சி? தங்கையப்பா தங்கை தங்கை சாப்பிடுங்க தங்கை. சாவித்திரி பாட்டி தான் என்ன அண்ணனா ஏத்துக்கல, நீயாவது என்ன அண்ணனா ஏத்துக்கினிய. சாவித்திரி பாட்டி சொல்லலாம், அண்ணன்னு கூப்பிடாதப்பா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கும்போது நீ என்ன அண்ணன் கூப்பிடலாமா? எங்க அண்ணன் இருக்கும்போது அண்ணன்னு வேணாம், நீ சாவித்திரின்னு கூப்பிடுப்பா அப்படி சொல்லலாம். அது எப்ப அவங்க 2 வருஷம் ஆகுது. சாப்பிடு பாட்டி சாப்பிடு. சாப்பிடுங்க. 2 வருஷம் ஆகுது. சாப்பிட்ட பிறகு அவங்க போய் வீட்டுக்கு போனோம். எங்க வீட்டு தண்ணி கூட குடிக்கல, எந்த உடுந்து இல்லை, எத்தனையோ உடுது இல்லை. ஏண்டா நீ சாப்பிடல? நீ சாப்பிடு, சாப்பிட்றேன். அதான் கேட்குறேன். தங்கை தங்கை சாவித்திரி கண்ணு தெரியாது இந்த சாமி. அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாது, அதுக்கு அது வீடியோவில் சொல்லும். பாப்பா பாப்பா பாப்பான்னு கூப்பிடுவேன். என்ன பாப்பான்னு கூப்பிடாதப்பா. ஏன் பாப்பா? ஏதோ என்ன கூப்பிட்றதுக்கு எங்கள் அண்ணங்கிறான்ல, என்ன வேணா அண்ணனை ஏற்றுக்குப்பாப்பா. எனக்கு தான் அண்ணன் இருக்கிறான்ல, நீ என்ன அண்ணன்னு கூப்பிடாதப்பா, சாவித்திரின்னு கூப்பிடுப்பா அப்படின்னோம். அதெல்லாம் அதனுடைய வீடியோலாம் நீங்கள் 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா போதும், அடிக்ட் ஆகிடுவீங்க. இந்தாங்க ஐயா, போட்டுங்க, போட்டு பாருங்க. சாமியார் மாரி தான் தெரியும், சாமியார் மாரி தெரியணும். நீங்களே சாமியார் மாரி தெரியணுமா? அவருக்கு துணி வேணுமா? சாமியார் மாரி நான் தெரியணும் அப்படின்றாரு. போட்டு பாருங்க அது மேல. மாத்துக்கில்ல இது ஒன்று. சரி சரி போடுங்க, போடுங்க, சட்டை போடுங்க அது மேல. இந்த போடுங்க. உனக்கு குச்சி கொடுத்தேன் நடக்கிறதுக்கு, வீட்டில் விட்டு வந்துட்டேன். முன் சைடு போடுறேண்ணா. முன் சைடு எதுன்னு தெரியல. முன் சைடு பின் சைடு, சிவன் பின்னாடி இருக்கிறது பின் சைடு. பாக்கெட் இருக்குதுல்ல, குடும்பம் போட்டுக்கலாம். மெயின் பாக்கெட் இருக்குது, அது சந்தோஷம். ஆமாம் ஆமாம், முதல்ல ஃபர்ஸ்ட் திருப்பி போடணும். வேற கேட்டுட்டுங்க. சரியா இருக்கும். சரியா தான் இருக்கும். இப்போ தெரியுதா சாமியார் மாதிரியா? சரி சரி போதுங்க, ரொம்ப நன்றி. சரி, அந்த காசு அப்படியே வச்சுக்கோ. ம் சரி 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 வந்துங்க. ம் ஒன்றும் முடியலைங்க. ஊருக்கு போனியா? கார்ல எடுத்து விட்டு போனாங்க. கார்ல இட்டுன்னு வந்து விட்டு போறாங்களா? ஒண்ணு இப்ப கார்ல இட்டுன்னு வந்து விட்டு போறாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படி பார்த்தீங்க? என்னது எடுத்துக்கிட்டல எடையை கொண்டு போய் விட்டு போயிட்டாங்க. எடையை கொண்டு போய் விட்டு போயிட்டாங்க. வண்டி நின்றுச்சோ இல்லையா? நான் இறங்கினதான். யார் இட்டுன்னு வந்து விட்டுது? உங்க பையனா? சொல்றது பையன்ல சொல்லி என்ன பண்ணுறது? என் பொண்ணு தான். உன் பொண்ணா? பையன் கட் பண்ணலங்கிறாங்க. இல்ல உங்க பொண்ணு இப்ப பையன் என்ன சொல்றான்னா, நான் அவங்க பையன் பேசி தரதில்ல. அவங்க பையன் ஏன்டா இங்க வந்தா வராதரா, பொண்ணு வரக்கூடாது, எங்க வீட்டு வாட்சிப்படி வராறான்றான் பையன் பேர. அது கண்டுக்கிறதுல கேட்கறது இல்ல. நீ ஏன் இன்னும் போல காட்டுக, என்னோட 25 வயசு பெரியவங்களாங்கிறாங்க என் சொந்தக்காரங்க இல்லையா. காட்டு சுடுகாட்டுக்கு ஏன் போலன்னு கேக்குறாங்க. ஆமா, ஏன் போல இன்னும் ஏன் இருக்கிற? சரி, இப்ப கார்ல இட்டு வந்து விட்டு போயிட்டாங்க. உன்ன ஆமா, ஒண்ணு ஊருக்கு போனியே, என் பொண்ணே தான். உன் பொண்ணு தான். நான் ஒண்டிதான், ஒரே பொண்ணு தான் அவனுக்கு. இன்னும் இருக்கிற வீட்டு போகணுதுன்னு பையன் கேள்வி கேட்கறான். அந்த பையன் என்ன வந்து டார்ச்சர் பண்ற, வீட்டு வாட்சிப்படியே வராத, கொண்டாந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க. இனிமே எங்க வீட்டு வாட்சிப்படி வரக்கூடாது, போன் பண்ணக்கூடாதுன்ட்டான். போன் போடல. இப்ப நம்பி வந்திருக்கிறேன். மண்ணானா கூட ஒரு அடியிலையும் மண்ணு ஆயிடணும். அப்படி விவசாயம் மனசுல. இப்ப இதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க, மறுபடியும் ஊருக்கு போனீங்களா? எந்த மண்ணு குடுப்புன்னு இருக்குது? இல்ல சாமி, கஷ்டப்படாதீங்க. இதுக்கு முன்னாடி இங்க தானே இந்த கிரிவல பாதியில. இதுக்கு முன்னாடி இப்ப மறுபடியும் வீட்டுக்கு போலான்ட்டு போனீங்க. வீட்டுக்கு போல பொண்ணு வீட்டுக்கு. இந்த ஜேஜேபி பழம் எடுத்து எனக்கு தெரியாது. ஊடு இந்த ஒரு உரங்கம் பண்ணிருக்குது. அந்த பழத்துல ஒரு 4 மணி 3:30 நாள் இருக்கும். பாத்ரூம் போகும்போது விழுந்துட்டேன். அப்ப ஜேசிபி பழம் எடுத்தது தெரியாம இப்ப பிளேட் இது இருக்குது. இப்ப இரும்பு பிளேட் வச்சுக்குது பின்னாடி. அந்த சுத்தாமட்டில் என்ன வேலை செஞ்சு நின்றீங்க? என்ன வேலை செஞ்சு நின்றீங்க? நான் குக்கு தான், ஹெட் குக்கு, விஐபிக்கு. ஹெட் குக்கா? எங்க? அங்க ஒரு பண்ண நடந்துச்சு. அதுல சின்ன சின்ன வேலையை செய்யணும். என்னென்ன சமைப்பீங்க? அப்புறம் என்னென்ன சமைப்பீங்க? நான் எல்லாமே சைவத்துலேயும் வருவேன், இதுலேயும் வருவேன். சைவத்தில் 2 வருவீங்க. நல்ல குக்கு, சமையல்காரர் தான். அதிகாரியே. எங்கேயோ நடந்து இருட்டில் போகும்போது விழுந்துட்டீங்க. ஆமா, இருட்டில் விழுந்துட்டு
அந்த அப்பே எலும்பு ஒடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. மண்ணை இழுத்து தள்ளி மேலே ஜம்ப் பண்ணி கடவுளை வேண்டி இந்த கையில செவத்துல வச்சு மேலே வந்தேன். மேலே வந்தா நடக்க முடியல, எனக்கு போச்சுன்னு தெரியும். அங்க இருந்து இந்த இது வரையும் அப்படியே அப்படி உட்காந்து தேய்ச்சினா தான். எங்க பிள்ளை என்ன பண்ணுச்சு, இந்த எல்லாம் சேரா இருக்குது அப்படின்னு எல்லாம் துணியெல்லாம் கண்ணை வீசிவிட்டு விலைக்கு வாங்கினங்க போர்வை. அது எங்க சின்ன பொண்ணு எடுத்து கொடுத்து அந்த போர்வை எல்லாம் அந்த சாமியார் மாலை எல்லாம் பையோட விட்டு வந்துருக்குது. வேணும்னா மறந்தான்றது தெரியாது. இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப நீங்க மறுபடியும் இப்ப இங்க இருந்து கிரிவல பாதையில இருந்து இப்ப வீட்டுக்கு போறேன்ட்டு போனீங்கல்ல, வீட்டுல 2 சாமியார் 1000 ரூபாய் கொடுத்தாதான் உங்களுக்கு ஆம்புலன்ஸ்ல போடுவோன்றான். இப்ப உடம்பு சரியாம இருந்தீங்களா, ஆம்புலன்ஸ்ல ஏத்துனாங்களே, அப்ப வீட்டுக்கு அமிச்சிட்டாங்களா? அப்ப இல்லையா, இப்ப இந்த பள்ளத்துல விழுதும் போது தான். இல்லையா, பள்ளத்துல ஊந்ததெல்லாம் ரொம்ப நாள் எவ்வளவு ஆகுது? 2-3 வருஷம் ஆகுமா? 13 நாள் இருந்தேன். எத்தனை வருஷம் ஆகும் அந்த நிகழ்வு நடந்து? நடந்து இப்போ நல்லா நடந்து ஒரு 5 வருஷம். 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷத்துக்கு மேல ஆகுமா? ஆமா, என் சம்சாரம் 2021 இறந்துருச்சு. உங்க சம்சாரம் இருக்கிற வரைக்கும் பாத்துக்கினாங்க உங்களை? அக்டோபர் 5 என் சம்சாரம் இருந்தது. என்னுடைய செல்லும் போது என் சம்சாரத்தோடய போயிடுச்சு. எவ்வளோ மதிப்பு மரியாதை. என்ன 4-5 மாசம் பேசுவேன், எல்லாம் சமாளிச்சுவான் போங்க அப்படின்வாங்க. அவங்க அந்த நாட்டுக்காரர் யார் வராங்களோ சமையல் பண்ணிட்டு வராங்கனாக்கா அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, யூஸ்ஃபுல்லா குக் அப்படின்வாங்க, யூஸ்ஃபுல்லா ஆல்சோன்னுவாங்க, வெரி நைஸ் அப்படின்வாங்க. எங்க ட்ரைனிங் எடுத்தீங்க எல்லாம் அப்படின்னாங்க. அனுபவமா அதிகாரி விட்டுலாம் நான் சரவுண்ட் ஆயிருந்தேன். இந்த அதிகாரி கூட அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு போவாரு, நாளை நம்பலாம் அப்படின்னு. அவங்க எங்கன்னா மெட்ராஸ் வெளியில போனா என் சம்சாரத்துக்கு நாங்கள் காவல் இல்லை, அவங்க சம்சாரத்துக்கு காவல் இருக்கணும். அதிகாரிக்கு ஒரு கோடு போட்டாருன்னா அந்த மாதிரி மாறுவாட கரெக்டாக இருப்பேன். அவங்ககிட்டயே நான் தேவையில்லாம பேச மாட்டேன். எதோ தேவைன்னு அந்த டப்பாலாம் இருக்குது உருட்டுவேன், கேட்க மாட்டேன். என்ன சத்தம் அப்படின்னுவாங்க, பொருள் இல்லை தேடுறேன்னுவேன். இல்லை நீ சொல்றது இல்லை, இவரு உள்ள கூட இருப்பாரு. அந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் இருந்தேன். ஒருத்தர் சிதம்பரத்துக்காரரு, கோவாவில் ஒருத்தர் இருக்காங்க, எல்லாம் இப்போ கூட வாழ்றாங்க. அதனால என்னால் முடியாதுங்க சொன்னாலும். மனைவி இருக்கிற வரைக்கும் உங்களை பாத்துக்கிறாங்களா? மனைவி ஒரு பிரச்சனை இல்லை. மனைவி போன பிறகு பசங்க வந்து வராதன்றாங்க வீட்டுக்கு. 3 பொண்ணுங்க வீட்டுக்கு வராதன்றாங்க பொண்ணுங்க. ஆமா, ஒரே பெரிய பொண்ணு. அவன் பையன் அது நேரடியாக சொல்ல முடியல. பையன் கட்பாடுல இருக்கிறாங்க. பையன் வேண்டான்றான். ஏன் நான் பாத்துக்கிறேன், ஏன் உனக்கு இது நான் நடக்க முடியாது பாத்ரூம் போனேன் ஒரு 4-5 நாள் அவங்க தான் அள்ளி போட்டாங்க. அதை நான் இல்லைன்னு முறக்க சொல்ல முடியாது. அடுத்தடுத்து அவங்களால பண்ண முடியல. ஆமா, அதுல 2-3 நாள் தான். நான் அதுக்கு மேல நான் உடம்பு தேய்ச்சிக்கிறேன், பாத்ரூம் போயிடுவேன். பின்னாடிலாம் தேஞ்சு போச்சு. ஏன்னா மனசுல என்ன வேதனை நினைப்பாங்க, ஏன் ஒம்பு நம்மளுக்கு கீழே இது ஒரு துணியோ ஏதோ ஒன்று போட்டுடுவாங்க, பரவாயில்ல என்ன பண்ணுறது தவறி போச்சு அப்படின்னு. அவன் பையன் வந்து வேண்டான்றான். எனக்கு வந்து அடிக்கடி யூரின் போகிறது ஆச்சா. நைட்டில் தான் பாத்ரூம் போவேன். ஒரு 3 மணி 12 கூட ஆகும். பகல் அதிகமாக இருக்காது. அதனால எனக்கு சொத்து பத்து ஒன்றும் இல்லைங்க. நான் பசங்களை படிக்க வச்சேன் கான்வென்ட்லாம். பசங்க நல்லா ஆணையாக்குவாங்க பூனையாக்குவான்னு. ஒரு பொண்ணு டபுள் டிகிரி பண்ணிச்சு, வேலை அனுப்பல. மாமியார் என்ன பண்ணா, வேலை அனுப்பினா அவங்க பணம் அவங்க அப்பன்னு கொடுத்துருவா, மதிக்க மாட்டான்னு அடிமையாக வச்சிருச்சு. அந்த பொம்பளை திருவண்ணாமலை, ஒரு பொண்ணு திருவண்ணாமலை தான் இருக்குது. இந்த என்ன சொல்றது, இப்போ இங்கே சின்ன மாரியம்மன் கோயிலாம இங்கே அவங்க வீட்டுக்கே நான் போனதில்லை. வாடகை வீட்டில் இங்கே இருக்காங்களாம். கோயில் பின்பக்கம் இன்னும் 2 பொண்ணுங்க என்ன பண்றாங்க? பொண்ணு மருமகன் இறந்துட்டான். அது வீட்டு செமில் வேலை மெட்ராஸில் பார்க்குது. அது ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிருந்த காஞ்சி பக்கம் ஏதோ ஊருன்னு. அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கு அந்த பேத்திக்கு. இன்னொரு பொண்ணு தான் பெருசு. யாரும் இப்போ உங்களை பாத்துக்கிறதுக்கு முடியல. பாத்துக்கிறதுக்கு பெரிய பொண்ணு தான் பாத்துக்குவோம். அவங்க பையன் முடியாதுன்னு சொல்றான். பாத்ரூம் அங்கேயே போறதால இது பண்றதால முடியாதுன்றான். எல்லாம் இப்பெல்லாம் இது பாத்ரூம் எப்படி போயிடுவேன், இந்த இதை வச்சு கொண்டு போய் பாத்ரூம் விட்டு வச்சுட்டு போயிடுவேன். இந்த ஸ்டாண்ட் பெரிய நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்தேன். எங்க இருக்குது? இது போனால் பல்ராம் வீட்டுலாம் வச்சிருக்கிறேன். சரி சரி. இதுல வர முடியல, இதுல ஊனிக்கலான்னு அவர் அதான் சொன்னார். சரி வீட்டும் பார்க்கலாம், இன்னும் இதோட அதான் நல்லா இருக்குன்னாரு. அது எடுத்துட்டு வந்துட்டேன், கார்ல டிக்கில் போட்டு எடுத்து வந்தாச்சு. சரி சரி சரி. இப்போ வரும்போது இங்கதான் பல்ராமன் தெரியல உங்களுக்கு, வராரு சிவத்தாவுடைய. சரி 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 சார். சரி, டிஷர்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வயசு இல்லை, என்னென்ன பொருள் போடணும், எப்படி போட்டால் நல்லா இருக்குலாம் செய்ய தெரியும். அது சொல்லாம தவிர நம்மளால வெயிட்லாம் தூக்க முடியாது. இல்லை இல்லை, உங்களை யாரும் எதுவும் சொல்ல, அவங்க விதி என்ன பண்றது, நல்லா தான் இருந்தீங்க, நல்லா தான் சமைச்சிருந்தீங்க, கீழே விழலாம் நல்லா தான் இருந்திருப்பீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகாரி கையிலேயே தான் இருந்தேன். அதனால எந்த பழக்கமும் வச்சுக்க மாட்டேன். நானே அவங்க என்ன பொண்ணு கொடுத்தா இப்போ கரெக்டாக நான் எடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்கள இருந்தால் கூட நான் செய்ய கொடுக்க மாட்டேன். சரி சரி. அவங்களாம் எடுத்து போய் கொடுக்க விட. அண்ணாமலையார் பார்த்து பரவாயில்ல. அண்ணாமலையார் நம்பி வந்துட்டீங்க. இட்னு வந்து காரில் ஓரமாக விட்டு போயிட்டாங்களா? ஆமாம் ஆமாம்.
எங்க விட்டு போனாங்க? அந்த அந்த பக்கம் இறக்கி விட்டு போயினேன்ட்டாங்க. பையன் கூட வரானே பேர. நீயாவது பரவாயில்ல, பாத்ரூம் போற, அதனால ஒன்று இட்டு வந்து விட்டு போனாங்க. அது பாரு அந்த பாட்டிக்கு, இது பாரு அந்த பாட்டி ரோட்லயே தான் இருந்துச்சு. 3 பொண்ணுங்கிறாங்க அந்த பாட்டிக்கும். அந்த பாட்டி சப்போஸ் அவங்க பொண்ணு பார்க்கணும் வீட்டுக்கு போனா அடுத்த செகண்ட் பஸ் ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. நீ போயிடு அங்க எங்கன்னா இருந்து. ஆமா இல்ல அந்த மாதிரி இருக்குது நீ நிலைமை. பாவதோசெல்லாம் நினைக்கல, என்கிட்ட சொத்து கிடையாது. நான் இன்னொன்று சொல்லணும், நான் குக்கு. நான் இருந்த வேலைக்கு உத்தரப்பிரதேச ஐயர் ஒருத்தர் பர்மனெண்ட் பண்ணாரு. ரெகுலர் ஒர்க்கர்னு போட்டு குக்கு கொடுக்க முடியாது, குக்கு கொடுத்தாக்க அது எம்டி தான் எலிஜிபிள், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி. என்ன ஊர்ல வேலை பார்த்தீங்க கடைசியா? சென்ட்ரல் ஸ்டேட் ஃபார்ம்னு பண்ண ஒன்று இருந்தது. சென்ட்ரல் ஸ்டேட் ஃபார்ம் இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு அதை பேரை விட்டுட்டு நேஷனல் கார்பரேஷன் பேர் மாத்திக்கிறான். அது என்எஸ்சி இந்த வித கம்பெனி ஒன்று, அது ஒன்று ஜாயிண்ட் ஆகி நேஷனல் கார்பரேஷன் டெல்லியில் எங்க இல்லை. சரி சாமி, கவலைப்படாதீங்க, பாத்துக்குங்க, கவலைப்படாதீங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, எனக்கு இப்போ இந்த மழை வந்தா தங்கறதுக்கு எனக்கு இடம் கிடையாது. எங்கேயோ ஒன்று வேற வழி இல்லை. நான் எல்லாம் சொல்லிட்டேன். மருமகன் என்னன்ற ஒரே பையன் தான், லவ் மேரேஜ் பண்ணிட்டான். சரி, அதுக்கு பையன் எதுவும் பாத்துக்கலையா? பையன் மாதிரினா மருமகன் கட்பாட்டில் இருக்கிறான். அவன் என்னன்றா தண்ணி இல்லை, இதுக்கு எங்களுக்கு குழந்தைங்க 2 பார்க்கணும், வீட்டுல தண்ணி இல்லை, அதனால அங்க வராதுன்றாங்க. அப்படி நான் அப்படி சாக்கு சொல்றான். இப்போ யார் வீட்லயும் வயசானவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அந்த ஏன்னா அவங்க வரணும், கண்டிப்பா அந்த வயசு வருவாங்க. அவங்க வயசு நான் போக முடியாது. நான் மருமகளை இன்னொரு வேற இனத்துன்னு பிரித்து சொல்ல. ஆனால் என் பையன் எனக்கு வேணும் விடமாட்டேன். அந்த அம்மா விடான்னுச்சு, பொண்ணு பேத்தவங்க, நீ பையன் வளர்த்த முறையான்னுச்சு. இப்போ நான் திருப்பி கேட்கல. சரி வேணாம் விடுங்க, நம்ம அவங்க சரி விடுங்க. சரி கவலைப்படாதீங்க, பத்திரமா போங்க, பார்த்துக்கலாம் போங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, மழை வந்தால் தங்கணும் அவ்வளோதான். இந்த சொட்டர் கேட்குறதுக்கு சொட்டர் நான் மழை வந்தா இங்கே பாருங்க, மழை வந்தா நான் சொட்டர் வாங்கி தரேன். மழை கோட்டு இருக்குன்னா கொடுத்த ஞாபகம் இல்லை வச்சிருக்கிறேன். நம்ம சொட்டர் வாங்கி தரேன், நானே வாங்கி தரேன். சரியா? நீங்கள் காசு எதுவும் செலவு பண்ண தேவையில்ல, வச்சுக்கோங்க நீங்கள். அதனால நீங்கள் டிஷர்ட் கேட்டு எங்கள் தனியார் டாக்டர் ஒரு அம்மா வச்சிருக்குது கொஞ்சம் தூரம் தள்ளி, ஒரு 1/2-3/4 கிலோமீட்டரில். அங்கே பொண்ணு நடக்க முடியாது. அதான் ஒரு பல்ராமன்ட்ட சொன்னேன், ஆட்டோவில் தான் போகணுன்னாரு. நீங்கள் அதெல்லாம் அந்த காசு செலவு கொடுக்குறீங்களா, இப்போ சட்டை வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஆட்டோக்கு வச்சுக்கோங்க. சரி, செலவு பண்ணிக்கோங்க. சரியா? சரி சரி வரணுங்க. போயிட்டு வாங்க. ஏமா கொஞ்சம் தண்ணி குடிச்சோமே. தண்ணியை கொடு, அது பண்ண அது எடுத்துக்கணும். எல்லாமே பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலுங்க நம்மகிட்ட சொத்து இருக்கணும், பணம் இருக்கணும். இதுதான் பிரச்சனை. சொத்து பணம் இருக்கணும், இல்லை நம்ம உடல் வந்து சாவர வரைக்கும் நம்ம உடல் கை கால் நல்லா இருக்கணும். சொல்றத புரிஞ்சுங்க. சொத்து பணத்தை விட தெரிஞ்ச சாவர வரைக்கும் நம்ம உடம்புல வந்து கை காலாவது நல்லா இருக்கணும். ஆமா, அதேதான். அதுவும் இல்லைன்னா அவ்வளவுதான் நமக்கு நிலைமை. அரசுல டிஎஃப்ஓ பெரிய ஆளு, பெரிய ஆளு இல்லாத அவரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறாரு. அது அவரை பராமரிக்க ஒரு பையனை சம்பளம் போட்டு வச்சுன்னு. என்ன டிஎஃப்ஓனா அவர் எவ்வளவு சம்பளம் வாங்குவாரு? அவர் 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குவாரு. இப்போ இல்ல, அப்ப 35,000 நாங்க. நான் சொல்றது 35,000 நீங்க 3000 சம்பளம் கொடுத்தாலே ஊந்து வேலை செய்யறதுக்கு ஆளுக்குது. இப்ப ரிட்டையர்ட் ஏன்னா 3000 வேலை சம்பளம் கொடுத்தாலே ஊந்து வேலை செய்யறதுக்கு ஆளுக்குது. இன்னைக்கு யாரு இருக்கிறாங்க? நமக்கு யாரும் இல்லைங்க. அது மாதிரி பாரசு பேசிக்குவாங்க. கார்ல இருந்தே தான் ஐடியா சொல்லுவாராம். இந்த செடி அப்படி பண்ணு, இது பண்ணு, இந்த செடி பேர்லாம் கேட்பாரா. தெரிஞ்சா பதில் சொல்லுவோம், பேசவே மாட்டானா. பையன் பெரிய பேச மாட்டான். சரி போலாம் வாங்க போலாம். சரி, நான் இப்படி போய் எல்லாரும் கேட்டு போட்டுக்கிறாங்க. இப்படியே தான் போங்க. போய் எடுத்துக்கிறேங்க, பார்க்கலாம். அவரை நம்ம நாளைக்கு அப்புறம் அவரு அது ஃபைனல் கார்டு எலும்பு உடஞ்சிட்டு இருக்குது. சரி வரேங்க. போயிட்டு வாங்க. நீங்க சாப்பிடுங்க டைம். நீங்க போங்க, பத்திரமா போங்க. சொல்லு, யாரை நம்பி நான் பிறந்து போங்கடா போங்க. எங்க அண்ணாமலை இருக்கிறாரா, அதே வார்த்தை அவர் பார்த்துக்குவாரு. என்ன அக்கா? ஆமா அண்ணா. ஒன்னும் சொல்லலடா செல்லம் நானே. அண்ணா ராத்திரி தேவை தலைமையில விழுந்துருக்காங்க, படுத்துங்க. இதுதானே வேறான்னு தெரியல. தேரையா? ஆமா, படுத்து கிடந்து தேங்காய் இடையே தூக்கி போட்டேன். தலையில விழுந்து அது போயிட்டு இருக்கும். தலையில விழுந்து என்ன ஆகும்? மரத்துல இருந்து தேரை தலையில வந்து என்ன ஆகும்? தேரை விழக்கூடாதுடா அண்ணா. தேரை சொல்லுவாங்க, மரத்துல மேல தேவை மட்டும் மேல ஒன்றும் இல்லை, பட் அவங்க
சின்ன பொண்ணுகிட்ட பேசுறேன், நடுவு பொண்ணுகிட்ட. அம்மா நான் வரட்டுமாம்மா அங்கன்னு தெரியாம சொல்லிடுச்சு. எங்கேயோ நான் அங்க வரேன்றதுக்கு ஏதோ வார்த்தை மட்டும் மாத்தி சொல்லிடுச்சு. அது வார்த்தை மட்டும் மாத்தி சொல்லிடுச்சு. அவங்க பொண்ணு என்ன சொல்லுது, அம்மா நீங்க வந்துருக்கிற போற, நாங்க யாரும் ஊர்ல இல்ல, நாங்க எல்லாம் வெளியூர் போயிட்டோம், இங்க வந்துருக்கிற போற. யாரு இவங்க ஏதோ ஒண்ணு மாத்தி சொன்னதுக்கு இங்க வந்துருக்கிற போற, நாங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டோம், ஆள் இல்ல இங்க. சாவித்திரி. பாத்துக்கோ, சாவித்திரி சத்தியவான் சொன்னது. சத்தியவான். சாமி இதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், 50 வயசு வரைக்கும் வாழ்ந்தா கூட கை கால் சுகத்தோடு வாழ்ந்துட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துடணும். எவன் நமக்கு சோறு போடுவான், எவன் நமக்கு எதனா பண்ணுவான், எவன் நமக்கு இது பண்ணுவான், அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. நீங்க போங்க, நீங்க போங்க. என்ன சாமி சொல்றது? ஏதோ எங்கள் அப்பா இந்த வயசு வரைக்கும் எனக்கு சந்தோஷமா அது மட்டும் போதும். இந்த ஒரு 10 நாளில் எனக்கு 11-12,000 ரூபா ஓவர் செலவு, எக்கச்சக்கமான செலவு. பாட்டிகிட்ட வாங்கிக்கோங்க, பையில் வச்சுக்கிறாங்க, நீங்களாம் இருக்கிறீங்களேன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் இவங்கெல்லாம் போட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். அப்புறம் காசு கொடு, பாட்டிக்கிட்ட வாங்கிக்கிங்கனாலே கொடுக்கறதுக்கு வருது பாரு. பார்த்து பாரு, பார்த்து பார்த்து. நூறுபா ஏன்னு பார்க்கலாம். நூறுபா எவ்வளோ வேணும்? இன்னும் ஒரு 10,000 வேணும். 10,000 தான் அந்த எங்க. அப்படி அப்போ என்ன வேணும்? என்ன பாட்டிய? 10,000 எங்கடா அண்ணா வச்சிருக்கேன் பாருண்டா, பொய்யே சொல்லுதடா. 30 ரூபா. அந்த 10 ரூபா கூட கொடுக்கறதுக்கு வருது இல்லை, எட்டு. அதுதான் சந்தோஷம். வேணாண்ணா ஏமா தாயே, நீ எனக்கு கொடுத்தது 10,000 ரூபா நான் வாங்கிக்கிறேன். இவர் யாரு? இவர் யாரு? இவர் யாரு? என் மூணாவது வீட்டுக்காரு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவா? இந்த ரூபா நோட்ல இருக்கிறவரு ஜவஹர்லால் நேரா? சரி. மகாத்மா காந்திஜி இருங்க, ஜவஹர்லால் நேருக்கு இப்பதான் வந்துக்கிறாங்க, அடுத்தது வருவாங்க சாமி. மகாத்மா காந்தி. ஜவஹர்லால் நேருன்னு யார் சொன்னது? நானே தான் சொல்றேன். சரி போறேம்மா சந்தோஷம்மா. வேண்டாமா? வேணாம்மா. இது பேர் அவரு தான், இவரு என்கிட்டங்கிறாரு. எல்லாம் ஒண்ணுதான். சரி பாட்டிய, ஈரம். சரி பாத்துக்கலாம், போயிட்டு வரட்டுமா? சரி அண்ணா. शिवय अमृत